செல்ஃபி எடுத்ததை அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, வெளியில் விட்டுட்டாங்க. அது வைரல் ஆகிடுச்சு. அந்த தீபக்கை போட்டு உண்டு இல்லைன்னு சோஷியல் மீடியாவில் எல்லா பேரும் பேசி 2 நாளாக மற்றவர்கள் தீபக்கை போட்டு 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 பேசி பேசி அவர்னால ஒரு மாதிரி மனநிலையை பாதிக்கப்பட்டு நம்ம பேர் இவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஊரு பூரா அங்கே நாராகி போச்சு, நாரடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அந்த மனவேதனையில் பாதிப்புக்குள்ளே இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடந்திருக்கும். ஏன் அதை செய்யலை? பஸ்ஸு டிரைவர்கிட்ட கண்டக்டரையும் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் வண்டி கொடுப்பா அப்படின்னா நேராக பஸ் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் விட்டுருப்பாங்கல்ல. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கோழிக்கூடு சம்பவம் என்னதான் சார் ஆச்சு? அது உண்மையிலே வருத்தத்தக்க ஒரு செயலை நான் பார்க்குறேங்க. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லா பேருமே இந்த நியூஸை ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கணும், வைரல் ஆக்கணும், அதன் மூலம் வியூஸ் நிறையா வரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட செயல்படுற ஒரு குரூப் நிறையா இருக்குது. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த பைக்கை ஸ்பீடாக போகிறது, டைவ் அடிக்கிறது, இங்கேருந்து அங்கே தாவுறது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அதெல்லாம் கூட ஏதோ ஒரு ஆர்வக்குள்ள சின்ன பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட, பட் இந்த மாதிரி நியூஸை பெரிய அளவில் கொண்டு ஃபோக்கஸ் பண்ணி வைரலாக்கி நம்ம வியூஸை கொண்டு வச்சு நம்ம யாருன்னு எல்லாத்தையும் காமிக்கணுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேம்ஸில் நீங்கள் காமிங்க. இப்போ அஜித்குமார் கார் ரேஸில் போய் காமிக்கிறார். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ரேஸில் கேமில் இவ்வளோ நான் டைவ் அடித்தேன், இவ்வளோ போல் வால் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனால் பரவாயில்ல. இல்லை சிங்கத்து கூட நேருக்கு நேராக மோதி நான் பயமுறுத்தி சிங்கத்தை விரட்டி விட்டேன் இப்படிலாம் சொன்னால் கூட ஏதோ அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கோழிக்கோடு சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலே கேரளாவையே உலுக்கிருச்சு 2 நாளான்னு தான் சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய ஒரு உயிரையே வாங்கியிருக்கு. இது எப்படி பார்க்குறது? ஆனால் 2 நாளாக அந்த தனிப்பட்ட ஒரு மனிதரை போட்டு தீபக்குன்னு ஒரு பேர், கோழிக்கோடு கோவிந்தபுரத்தை சேர்ந்த ஒரு நபர், பையனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பையனூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுறாரு. அங்கே ஒரு பெண்மணி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. செல்ஃபி எடுத்ததை அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, வெளியில் விட்டுட்டாங்க. அது வைரல் ஆகிடுச்சு. ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் ஏதோ இருந்ததில் 11,000 சப்ஸ்கிரைப் மேலே ஏறி 2 மில்லியன் வியூஸ் இப்போ அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தி கேள்விப்படுறேன் நான். அதை இது ஒரு நல்ல நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதை நீங்கள் வெளியில் விட்டு அதன் மூலம் நீங்கள் பிரபலமான அது தவறே கிடையாது. ஒரு புரட்சிகரமாக ஒரு விஷயத்தை பண்ணினாங்க அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். சிம்ஜி தான் நினைக்கிறேன் அவங்க அந்த பெண்மணி பேர். அவர் பேர் தீபக். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, கொஞ்சம் க்ரௌடு இருக்குது. ஒரு பிளேஸ்மெண்ட் வரும்போது இந்த பெண்மணி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா கேரளா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே தெறிக்க விட்டாங்க, 2 நாளாக போயிட்டுருக்குது. அப்போது ஒரு கட்டம் அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஒரு கட்டம் வரும்போது அவங்க திரும்புறது தெரிய வருது. அப்போ அவர் 2 அடி மூவ் பண்ணி பஸ் ஸ்டாப் வரும்போது இறங்க போகிறாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் மூவ் பண்ணும்போது அது கை எதேச்சியாக டச் ஆகுது. இதை இந்த ஷார்ட்டை எடுத்து வீடியோ விட்டாங்க. பட் இவர்கள் அந்த திரும்பாமல் நேரடியாக இருந்திருந்தாங்கன்னா அந்த பெண்மணி அது அந்த மாதிரி ஒரு டச் உருவாயிருக்குமான்னு தெரியல எனக்கு. அதை பட் அதை பார்க்கும்போது தான் தெரிய வருது. இவர்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி ஒரு 6 அடி பேக் டேர்ன் பண்ணும்போது அவர்கள் கை தவறுதலாகப்படுது. இதை வீடியோ எடுத்து வெளில விட்டாங்க. அந்த தீபக்கை போட்டு உண்டு இல்லைன்னு சோஷியல் மீடியாவில் எல்லா பேரும் பேசி, ஏன்னா ஒரு பெண்மணி சொன்னால் இன்றைக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. டோட்டல் ஓவரால் இந்தியாவில் உலகம் பூராமே இருக்குது. அப்போ இந்த தீபக் மேலே தவறுதலாக ஃபோக்கஸ் ஆகி அவரை எல்லா பேரும் அடின்னு அடிக்க போய் சோஷியல் மீடியாவில் அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு தகவல் வருது. அவர் உயிரோடு இப்போ இல்லை. எப்படி இறந்தார் என்னங்கிற சூழ்நிலை வரைக்கும் தெரியாமல் இருக்குது. இனிமேல் தெரிய வரும்னு நினைக்கிறேன் நான். பட் இந்த 2 நாளாக மற்றவர்கள் தீபக்கை போட்டு 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 பேசி பேசி அவர்னால ஒரு மாதிரி மனநிலையை பாதிக்கப்பட்டு நம்ம பேர் இவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஊரு பூரா அங்கே நாராகி போச்சு, நாரடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அந்த மனவேதனையில் அவர் உயிரை மாற்றிக்கிட்டாரா என்ன சொல்லுங்கிறது இனிமேல் தெரிய வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போ உயிரோடு இல்லை அவர். இது திருமணத்துக்கு பிறகு தான் இப்போ எல்லாருடைய பார்வையும் அந்த வீடியோ மேலே கவனம் போகுது. தீபக் உயிரோடு இல்லைங்கும் போது என்ன காரணமாக இருக்கும் எதுவாக இருக்கும்னு சொல்லி வீடியோ பார்க்கும்போது தான் இந்த சில கரெக்டாக எடிட் பண்ணி நிறைய மீடியாவில் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. இப்போ இதை
அப்போ ஒரு ஷாட்டில் ஒன்று பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்க திரும்புகிறப்ப தான் இந்த ஷாட் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இதற்கு பிறகு பேசுனவர் எல்லாமே இப்போ தீபக் மேலே பரிதாபப்பட்டு ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. இப்போ சார் இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க பாதிக்கப்பட்டவங்களாவே இருக்கட்டும், அவங்க அந்த வீடியோ எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும். சோஷியல் மீடியாவில் போட்டதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அது வியூ சேருச்சுன்னு சொல்கிறீங்களா, எல்லா பேர் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ 2 மில்லியன் பேருக்குன்றாங்கல்ல, கிட்டத்தட்ட 9500 சப்ஸ்கிரைப் இருக்குன்றாங்கல்ல. பட் அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் போங்க, ஒரு யானை கூட மோதுறது மாதிரி பண்ணுங்க, சிங்கத்துக்கூடி புலிக்கூடி மோதுற மாதிரி இருங்க, வியூஸ் எடுத்து போடுங்க, ரீல்ஸாக போடுங்க, உங்களுக்கு ஏகப்பட்டது வரப்போகுது, பாராட்டத்தில் இருக்க போகுது. அதை விட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆணை போய் நீங்கள் இப்படி ஒரு வீடியோ செல்ஃபி எடுத்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து வினையுது, உயிரோட இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி இதை உடனடியாக காவல்துறைக்கு போய் இப்படி பஸ்ஸில் நடந்த இன்சிடென்ட் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஆராயப்பட்டிருக்கும். அப்போ யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கும். அதை வந்து அந்த சிஞ்சிதாங்கிற அந்த பெண்மணி வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்ட வீடியோ போட்டாங்க. இது என்னாச்சு, ஒரு உயிரே பாதிக்கப்பட்டிருக்கு. அவரை நம்பி யார் யார் இருக்கான்னு தெரியுமா நமக்கு? பசங்க, ஒய்ஃபா, பெற்றோர்களா, இல்லை சிஸ்டர்ஸ், பிரதர்ஸா? அவரை நம்பி எத்தனை பேர் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? நீ உயிரோடு இல்லை. பட் இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு தானே. நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறைகிட்ட போய் இதை நீங்கள் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசாரணை நடந்திருக்கும். இதை நீங்கள் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பிரபலமாகிறதுக்காக எடுக்கப்பட்டது மாதிரி தான் தெரிய வருது. பாதிப்புக்குள்ளே இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடந்திருக்கும். ஏன் அதை செய்யலை? நீங்கள் செய்யாதனால அவர் மேலே தவறுதலாக 2 நாட்களாக எல்லா பேரும் சோஷியல் மீடியா போட்டு அடித்தாங்கல்ல, அந்த அவமானத்தை அவரால் தாங்க முடியல, அந்த அசிங்கத்தை தாங்க முடியல. எத்தனை ஃபோன் கால்ஸ் அவருக்கு வந்திருக்கும், என்னடா அப்படி பண்ணிட்டேன், ஏன்டா அப்படி பண்ணிட்டேன்னு தெரியாமையே கேட்பாங்கல்ல. நான் எல்லா பேரும் நீ அட்டாக் பண்ணும்போது அப்போ அதனுடைய பாதிப்பு அவர் மனசுக்குள்ள ஆழமாக இருக்குல்ல. தப்பு பண்ணாதானங்க பயம். தப்பு பண்ணும்போது இந்த வெக்கம் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அதனுடைய விளைவாக அவர் இன்னைக்கு உயிரோட நம்மகிட்ட இல்லைங்கிற மிகப்பெரிய செய்தி கேட்டு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருக்குது. பட் இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து வைரலாக்கி பண்ண அந்த தாட்ஸ் தயவுசெய்து யாருக்குமே வரக்கூடாது. இது ஒரு லெசனாக எடுத்துக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ கேரளாவில் கோழிக்கோள் நடந்த இந்த பையனூரில் நடந்த இந்த சம்பவம் எல்லாருக்குமே இந்த விழிக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த தவறு தயவுசெய்து யாருமே பண்ணாதீங்க. வேறு நீங்கள் எவ்வளோ சாகச நிகழ்ச்சிகள் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், பெரிய ஆளாகுங்க, தவறே கிடையாது. ஒருத்தரோட லைஃப்பில் விளையாட வேண்டாம். இது அசிங்கம் தானே, அவமானம் தானே அவருக்கு. அவர் என்ன நினச்சிருப்பார், அப்பா இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ணலையே. இந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அவருடைய பேக் ஷாட்டில் இது இருக்குது இந்த வீடியோ செல்ஃபி எடுக்கும்போது. அப்போ வந்து இதை நம்ம எப்படி பார்க்குறது? நம்ம இதை இப்போ இதுக்கு வந்து இந்த சில சமூக அமைப்புகளாக இதை வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான். இதை ஏமா இப்படி பண்ணி, எதுக்குமா அப்படி ஒரு உயிரே போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு விஷயத்த வந்து இந்த அமைப்புகள் எடுத்து பேசினாதான் அடுத்து பின்னாடி யாராவது பண்ணுறவங்க பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதை இன்னொரு வார்த்தையும் அவங்க சொல்கிறாங்க சார், என்னென்னா எனக்கு முன்னாடி பஸ்லேருந்து இறங்கின 2 பேர் அவரை தப்பாக பேசிட்டு போனாங்க, அதனால தான் நான் வந்து சேஃப்டிக்காக வீடியோ எடுத்தேன், வேறு ஏதாவது பண்ணுவாருங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன், இப்படி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சரிங்க, இந்த மாதிரி 2 பொண்ணு பேசுனாங்கன்னு சொல்கிறீங்க, தப்பாக பேச போனாலும் செல்ஃபி எடுத்தேன் ஒரு பாதுகாப்புன்னும் போது அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா நீங்கள் காவல்துறையிட்ட சப்மிட் பண்ணிட வேண்டியதானே. சட்டப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாமே. காவல்துறை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்கல்ல, அவர்கள் கடமை அவங்க செய்வாங்கல்ல. அப்போ இதே நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அந்த வீடியோ வெளியிடுறதுக்கு காரணம் என்ன? அப்போ ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், நம்ம இந்த மாதிரி தவறுகள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா பேரும் வியூஸை ஏற்றுறதுக்கா? 2 மில்லியன் பேருக்கு இல்லையா அது? 9500 சப்ஸ்கிரைப் இருக்கான்னு சொல்கிறீங்கள. அப்போ நான் எப்படி பார்க்குறது இதை? அப்போது நீங்கள் வந்து அந்த 2 பொண்கள் சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க, திருட்டு போயிட்டாங்கன்னா 3ஆவதாக நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா இதை ஒரு ரெக்கார்டை எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே. அதை பண்ணாமல் விட்டீங்க. அவர் இந்த மாதிரி செய்கிறதா இருந்தாருன்னா இதை கேஷுவல் எடுத்துகிட்டுல போயிருந்துருப்பாரு. ஏதோ பண்ணிட்டாமே, அப்போ வீடு தானே போட்டா போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே. அவர் உயிரோட இல்லை இப்போ இதை அந்த அவமானத்தை அசிங்கத்தை தாங்க முடியல அவர்னால, பாவம். இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வீடியோவை எடுத்து யாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பாதிப்புகள் எல்லாரும் சம்மந்தப்பட்டவர்கள் வரும். இதை அப்படி இந்த மாதிரி தவறுதல் பண்ணுற யாராக இருந்தாலும் செல்ஃபி வீடியோ எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நடவடிக்கைப்படும். அவர்கள் யாருங்கிறது வெளியுலகத்துக்கு கொண்டு வரப்படும்.
அப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சார், கொலை பண்ணவங்க, கொள்ளையடிச்சவங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணவங்கள காவல்துறையினர் வந்து பொதுவெளியில் கொண்டு வரும்போதே ஒரு கருப்பு கலர் துணி போட்டு தான் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு வந்து இந்த விஷயம் பாதிப்பு அடைங்கிற பொழுது இவங்க அட்வொகேட்டா வேற இருக்காங்க. இவ்வளோ அன்கான்சியஸான இந்த விஷயங்கள் பண்ணும் பொழுது நம்ம சொசைட்டி எந்த இடத்துல சார் இருக்கு? அதுதான் எதையோ நோக்கி போகுதுங்க. அதுதாங்க வருத்தமாக இருக்கு. இப்போ நீங்கள் சாதாரண ஒருத்தர் இப்போ இந்த வேனில் ஏற்றும் போதோ கோர்ட்டு கொண்டு போகும்போதோ கர்ச்சிப்பையோ துண்டையோ ஒரு இதையோ போத்திட்டு மோத்த போயிட்டு போகிறாங்க. ஏன்னா சம்மந்தப்பட்ட பார்த்தாங்கன்னா ஒரு அசிங்கம் அவமானம் வரும், அவருக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டான், அது சட்டப்பூர்வமாக ஆக்ஷன் எடுத்தோம்னா கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அவங்க ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க, பனிஷ்மெண்ட் ஆகி வெளில வந்து திரும்பி வர போகிறாங்க. இல்லையா? இப்படி தான் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நடக்கணும். இப்போ காவல்துறையாக ஒருத்தரை பாதுகாப்பாக கொண்டு போய் அவங்க அவமானப்படுத்தோட அசிங்கப்படுத்தோடு நினச்சி சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக கொண்டு வந்து வர்றாங்கன்னா இவர்கள் வந்து நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. காவல்துறை அந்த செல்ஃபி வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கலாமே. இப்போ இந்த உயிர் போயிருக்காதுல்ல, இப்போ யார் மேலே தவறு இருக்குங்கிறது தெரிய வரும் இல்லையா? அப்போ ஏன் அதை செய்யலை? அவர்கள் செஞ்சுருக்கணும் இல்லையா? இன்றைக்கி அந்த உயிர் போயிடுச்சு இல்லை, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலைங்கிறது எப்படி வரும்? இப்போ வீடியோ விட்டாச்சுன்னா இது இப்படி பரவும் இல்லையா? அது இல்லையா? வைரஸோட மோசமால பரவும். இது ஒருத்தர் டேக் பண்ணி அடிச்சாங்கன்னா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கும், கோடிக்கணக்கில் யூஸ் போயிடுமே உங்களுக்கு. அப்போ எப்படி பார்க்குறது? இதை படிக்காதவர்கள் செஞ்சால் கூட பரவாயில்ல, நீங்கள் படித்தவர்ன்றீங்க. இவ்வளோ தெரிந்தவர்கள் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இல்லையா? இல்லை டக்குன்னு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, பஸ்ஸு டிரைவர்கிட்ட கண்டக்டரையும் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் வண்டி கொடுப்பா அப்படின்னா நேராக பஸ் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருப்பாங்கல்ல. இப்போ சென்னையிலேயே எவ்வளோ இந்த பிட்பாரி அடிக்கிறவங்க ரவுடிஸர் இருக்காங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு டிரைவர் நிப்பாட்டிடுறாங்கல்ல, எங்கேயும் இந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்காம. இப்போ அந்த மாதிரி கண்டக்டர் சொல்லியிருந்தா கூட, ஏன்னா கேரளா மக்கள்லாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க, தப்பு நடந்தால் உடனடியாக தண்டிச்சு கேட்கக்கூடியவர்கள் மக்கள் எல்லாருமே அவ்வளோ அன்பானவர்கள் தான். பட் நீ மக்கள் அந்த பஸ்ஸில் சொல்லியிருந்தா கூட பஸ்ஸில் பிடிச்சி அவனை கொண்டு போலீஸ் ஒப்படைச்சிருப்பாங்கல்ல, அதை செஞ்சுருக்கலாம்ல. எதையுமே செய்யாமல் நீங்கள் டக்குன்னு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி? அதை இப்போ கேரளா மக்கள் யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் அரசாங்கம் இதை எப்படி அணுகணும்? இல்லை அதுதான் இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் போட்டுட்டு இப்போ வந்து போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க மக்கள். ஏன்னா முதல்ல 2 நாளாக அவர் தவறு செஞ்சதாக சொல்லி அடித்தாங்க. இப்போ அவர் வந்து உயிரோடு இல்லை. இந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் மேலே தவறு இல்லைங்கிறது தெரிய வருது, மக்களுக்கே புரிய வருது. இப்போ நீதி வேண்டும் தீபக்குன்னு சொல்லி இப்போது குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கேரளாவில் நீங்கள் வந்து ஒருத்தர் கொடி கொடுத்தாங்கன்னா லட்சக்கணக்கில் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஊன்னா உடனே பந்து நடக்கும், எல்லா கடையிலும் அடைக்கப்படும், போராட்டம் வெடிக்கும். இங்கே கேரளானாலே உங்களுக்கு வந்து சரியான முறையில் இயங்கக்கூடியவர்கள் எல்லாமே. அப்போ இதற்கு ஒரு நீதி வேண்டும்னு சொல்லி போர்வெடி தூக்கியிருக்காங்க. அது சரியான குரல் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை இனிமேல் தவறு செய்வர்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். ஒரு உயிரோட விளையாடாதீங்க. உங்களுக்கு பாதிப்பு வருதா உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், வீட்டில் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இப்போ தான் மொபைல் இல்லாமல் யார்ட்டையுமே இல்லையேங்க. உலகமே ஒரு நாள் மொபைல் இல்லைங்களாம் முந்தைய உலகமே இருண்டு போயிடும். அப்படி இருக்காங்க மக்கள். எல்லார்ட்டையும் மொபைல் இருக்குது. ஃபோன் எடுத்து பேசுகிறா, அடுத்த பஸ் ஸ்டாப்பில் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ரிலேஷன் நிற்க போகிறாங்க. இவன் வந்து இவங்க தப்பு பண்ணுறான்னு சொல்லுங்கள், இல்லை இவங்க தப்பு பண்ணுறான்னு சொல்லுங்கள், பொண்ணோ பையனோ, அவன் அடித்து இழுத்துக்கொண்டே ஸ்டேஷன் விட போகிறாங்க. உயிரோட விளையாடலாமா? அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து எந்த மாநிலமானாலும் இந்திய அரசு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டால், தவறுதலாக நீங்கள் ஃபோக்கஸ் செய்யப்பட்டால் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னோம்னா பயம் வரும். போட மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். தான் ஓகே சார். இந்த சிம்ஜிதாவுங்கிறவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறாங்க. அப்படிங்கிற போது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க போலீஸ்கிட்ட வீடியோ ஒப்படைக்காமல் சோஷியல் மீடியாவை போட்டது தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குங்கிற பொழுது இப்போ தீபக் நம்ம கூட இல்லை. தீபக் மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இல்லை அதுதான், அதுக்கு வந்து தான் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சட்டம் வந்து இதற்காக ஸ்பெஷலாக இயற்றப்பட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக க்ரைம் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எந்த நம்பர் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பட் அதை வந்து இவர்கள் செய்யணும். நீங்கள் கொடுத்தா தானேங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. கொடுக்காம எப்படிங்க? அவர்களுக்கு 1008 வேலை லட்சம் வேலை இருக்குங்க. நீங்கள் சொன்னால் தானே தெரியும், சொல்லணும் எப்படி தெரிய வரும்? அதனால் இந்த சிம்ஜிதா அவர்கள் வந்து அவருக்கு வேண்டியப்பட்ட போலீஸ் அவர்களிடம் சொன்னதாக சொல்கிறாங்க. பட் அவர்களால் உடனடியாக இதை வந்து அவங்க ஸ்டேஷன்லேயோ இதுலேயோ சம்மந்தப்பட்ட மேலதிகாரிகிட்ட சொல்லி இப்படி சொல்கிறாங்க, அவங்க இது நடந்திருக்குன்றாங்கன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருந்தால் இந்த தீபக் வந்து இழந்திருக்க மாட்டான். எல்லா பேருமே பாவம்.
அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்த பரவாயில்ல, நம்மள ஒருத்தர் தானேங்க பாவம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ கேரளாவில் நடந்து நாளைக்கு தமிழகத்தில் நடக்காதா, ஆந்திராவில் நடக்காதா, டெல்லியில் நடக்க, மும்பையில் நடக்காமல் போயிருமா இல்லையா? அதனால் இது வந்து ஒரு கேரளத்தில் ஆரம்பிச்சு பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த அட்டம்ப்ட்டு அதே ஒரு முடிவாக இருக்கும்னு தான் நான் நினைக்கணும். அது சொல்லிக்கலாம், நான் விரும்புகிறேன். அதை கண்டிப்பாக இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இவர் வீடியோ விட்டது மிகப்பெரிய தவறு தான். வீடியோ விடாமல் சட்டத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அவர்கள் சிறப்பான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. தவறு யார் மேலே இருக்குன்னு தெரிய வந்திருக்கும். இதனால் ஒரு உயிர் இழப்பு இப்போ நேர்ந்திருக்கு. குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? பாவம் இல்லையா? அது இனிமேல் நடக்காத அளவுக்கு தயவு செய்து நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் எதில் இருந்தாலுமே தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோவை வெளிவிடாதீங்க. பாதிப்பு வந்தால் காவல்துறையிடம் நீங்கள் அழகாக ஒரு புகார் கொடுங்கள். அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டு நன்றி.